இது செய்கிறது தான் பிதிர்கள் காரியம்னு பேர் அதுக்கு. அவங்களுக்கு செய்ய செய்ய நம்ம குடும்ப விருத்தி ஆகும். ஒன்று. ரெண்டாவது, சந்ததிகள்லாம் சேவமாக சௌக்கியமாக இருப்பாங்க. அது உங்களுக்கு இறந்து போயிருக்கிறது வளர்பிறையில் இறந்து போயிருக்காங்களா, தேய்பிறையில் இறந்து போயிருக்காங்களான்னு முதல்ல சிந்திக்கணும். வளர்பிறையில் இருந்தால் வளர்பிறையில் தான் செய்யணும். அந்த திதியை வச்சு தான் செஞ்சால் தான் அதுக்கு பலன். தேய்பிறையில் செஞ்சுருந்தா இறந்து போயிருந்தாருன்னா அந்த பலனுக்கு அதுக்கு தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அந்த இதே திதி போய் சேர்றது. ரெண்டாவது இதை நதி தீரத்தில் செய்ய சொல்லியிருக்கு. நதி தீரம் இல்லைன்னா வீட்டில் வச்சு செய்யணும். இது பிதிர்கள் காரியம் நதி தீரத்தில் தான் முக்கியமாக செய்ய வேண்டியிருக்கு. அதை செய்ய முடியாதவங்க வீட்டில் வச்சு செய்யலாம். வீடை சுத்தப்படுத்திட்டு செய்யணும். ஓகே. இது யாருக்கு செய்யணும்? பெற்றவங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க தான் செய்யணும். பொண்ணுக்கு மதிப்பு கிடையாது. பையனாக இருந்தால் செய்யணும். இல்லைன்னா பொண்ணு தான் பெற்றிருக்காங்கன்னா பையன்கிட்டருந்து தர்பையை வாங்கி அந்த தான் பெற்ற பிள்ளைகிட்ட கொடுத்து செய்ய சொல்லணும். அவங்க தாயார் பக்கத்தில் உட்காந்துருக்கணும். அவ்வளோ. எந்தெந்த டைமில் செய்யணும்? காலம்பரை தான் செய்யணும். செய்யறது 12 மணிக்குள்ளே திதியை முடிச்சிடணும். இப்போ இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அதெல்லாம் எப்படி? அதான் அந்த தை அமாவாசை அது விட்டு போன திதியெல்லாம் அதில் பண்ணுவாங்க. செய்யறதுக்கு நேரமே இருக்காது, வெளியூரில் இருப்பாங்க. அப்படி வர்ற நம்ம சமயத்தில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் செய்வோம். அதில் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் எடுக்க மாட்டாங்க. மாலையத்தில் நாங்கள் கொடுத்துட்றோம் ஒரு அடி அனுப்புவாங்க. அப்போ மாலை அமாவாசை போது புரட்டாசி அமாவாசை, அந்த புரட்டாசி அமாவாசையில் செய்யணும். இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப நன்றி.